உருவத்தில் மிகவும் சிறிய தேன் சிட்டுக்கள். தேன் சிட்டை ஆங்கிலத்தில் சன் பேர்ட் என அழைப்பார்கள். தேன் சிட்டுக்களில் 132 வகையினங்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. பெண் தேன் சிட்டின் இறக்கைகள் தலை, முதுகு என்பன பச்சை கலந்த பழுப்பு நிறத்தையும் அடிப்பாகம் வெளி நிறத்தையும் கொண்டது. ஆண் தேன் சிட்டின் தலை, கழுத்து என்பன கருநீலத்தில் மயில் கழுத்து நிறம் போன்றும், இறக்கையும் முதுகும் கருமையாகவும் அடிமுதுகு கருநீலத்திலும் அடிப்பாகம் மஞ்சள் நிறமாகவும் இருக்கும். தேன் சிட்டுக்களின் அலகு மலர்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு ஏற்றவாறு நீண்டதாய் வளைந்திருக்கும். பெரும்பாலான தேன் சிட்டுக்கள் கிளைகளில் அமர்ந்து மலர்களில் தேனை எடுக்கும். சில தேன் சிட்டுக்கள் பறந்து கொண்டே அலகை மலரில் வைத்து தேன் குடிக்கும். தேன் சிட்டு கூடுகள் காய்ந்த சருகு, வேர்கள் மற்றும் சிலந்தி வலைகளை கொண்டு செடிகளின் கிளைகளிலிருந்து மேல் நோக்கி தொங்கும் பையினை போன்ற வடிவத்தில் கட்டப்படுகிறது. பெண் தேன் சிட்டு மட்டுமே கூடுகளை கட்டும். 3 வாரங்களில் கூட்டை கட்டி முடித்துவிடும். தேன் சிட்டுக்கள் வீட்டுத் தோட்டங்களிலும் கூடுகளை கட்டிக்கொள்ளும். வீட்டைச் சுற்றி மரம், செடிகள், செம்பருத்தி பூமரங்கள் இருந்தால் அதிகாலை வேளையில் இதன் இனிமையான ஓசைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பூக்களில் மாறி மாறி அமர்வதால் தேன் சிட்டுக்கள் மகரந்த சேர்க்கைக்கு பெரிதும் உதவுகின்றன. இந்த மகரந்த சேர்க்கை நிகழ்வுதான் பூக்கள் காயாவதற்கும் பழமாவதற்கும் விதைகள் கிடைப்பதற்கும் காரணமாக அமைகின்றது. தேன் சிட்டுக்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லாமை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள், அதிகரித்து வரும் செல்போன் டவர்கள் போன்றவற்றால் அழிவை எதிர்நோக்கி வருகின்றன. பறவைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இயற்கைக்கும் வாழும் சூழலுக்கும் அவை நிறைய உதவிகளை செய்கின்றன.